அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 18. செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல். நாவலாசிரியர் மற்றும் கவிஞர் ஈடன் பில்ஃபார்ட்ஸ் என்பவர், இவ்வுலகம் மாயாஜாலமான விஷயங்களால் நிரம்பியுள்ளது. நமது புரிந்து கொள்ளும் திறன் கூர்மையாக வளர்வதற்காக அவை காத்து கொண்டிருக்கின்றன என்கிறார். நன்றியுணர்வுதான் உங்களுடைய சிறந்த நண்பன். அது எப்போதும் உங்களுக்காகவும் உங்களுக்கு உதவுவதற்காகவும் இருக்கிறது. அது ஒருபோதும் உங்களை தோல்வியுற செய்யாது, கைவிடாது. அதன் மீது நீங்கள் எவ்வளவு அதிகமாக சார்ந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது உங்களுக்கு உதவும். அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு வாழ்வை வளப்படுத்தும். நன்றியுணர்வு ஏராளமான மாயாஜாலமான விஷயங்களை உங்களுக்கு செய்யும் விதத்தில் நீங்கள் அதன் மீது எவ்வாறு சார்ந்திருப்பது என்பதை இன்றைய மாயாஜால பயிற்சி உங்களுக்கு எடுத்துக்காட்டும். ஒவ்வொரு நாளும் தீர்க்கப்பட வேண்டிய சிறு சிறு வாழ்க்கை பிரச்சனைகள் முளைக்கின்றன. சில சமயங்களில் ஒரு சூழ்நிலைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை நாம் அறியாத போது நாம் சற்று திக்குமுக்காடி போகக்கூடும். நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களுக்கும் உங்களிடம் போதுமான நேரம் இல்லை என்பதாலும், ஒரு நாளில் வெறும் 24 மணி நேரம் மட்டுமே இருப்பதாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் குழம்பி போயிருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். அதிகப்படியான வேலை காரணமாக நீங்கள் மூச்சு திணறிக் கொண்டிருக்கலாம். எனவே நீங்கள் சற்று கூடுதலான ஓய்வு நேரத்தை விரும்புகிறீர்கள். ஆனால் அதற்கான வழி மட்டும் உங்கள் கண்களுக்கு புலப்படவில்லை. நீங்கள் வீட்டிலிருந்து குழந்தைகளை கவனித்துக் கொண்டு இருக்கலாம். அதனால் நீங்கள் மிகவும் களைத்து போயிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு சற்று ஓய்வு கிடைப்பதற்காக வேறொருவரின் உதவியை பெறுவதற்கு உங்களிடம் போதிய வசதிகள் இல்லை. தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆனால் அதை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து உங்களுக்கு எந்த யோசனையும் இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்றை தொலைத்துவிட்டு அதை கண்டுபிடிக்க வெகுவாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடும். ஆனால் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அல்லது ஒரு கச்சிதமான செல்ல பிராணி, குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு பொறுப்பான ஒருவர், சிறந்த சிகை அலங்கார நிபுணர், அற்புதமான பல் மருத்துவர் அல்லது ஒரு நல்ல பொது மருத்துவர் போன்ற ஏதோ ஒன்றை அல்லது யாரோ ஒருவரை நீங்கள் தேடக்கூடும். ஆனால் நீங்கள் சிறப்பாக முயற்சித்தும் கூட உங்களுக்கு தேவையானதை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யாரேனும் ஒருவர் உங்களிடம் ஏதேனும் ஒன்றை செய்யும்படி கேட்டுள்ள நிலையில் அவருக்கு என்ன பதிலளிப்பது என்று உங்களுக்கு தெரியாததால் நீங்கள் ஒரு அசௌகரியமான சூழ்நிலையில் இருக்கலாம். அல்லது யாரோ ஒருவருடன் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முரண்பட்டு நிற்கக்கூடும். அந்த முரண்பாடு தீர்க்கப்படுவதற்கு பதிலாக விஷயங்கள் மேலும் மோசமாவது போல் தோன்றுகிறது. இப்படி அன்றாடம் முளைக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழியறியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கும் போதோ, அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் போதோ, செய்யப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல் என்ற இந்த செயல்முறை பயிற்சி உங்களுக்கு உதவும். விளைவுகளைக் கண்டு நீங்கள் பிரமித்து நிற்பீர்கள். நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை ஈர்ப்பு விதியுடன் நீங்கள் இணைக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அது செய்து முடிக்கப்படும் விதத்தில் மக்களும் சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் மாற்றியமைக்கப்படும். அது எப்படி நிகழும் என்பதோ, அது எவ்வாறு உங்களுக்காக செய்யப்படும் என்பதோ உங்களுக்கு தெரியாது. அது உங்கள் வேலையும் அல்ல. உங்களுக்காக எது செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக நினைத்து அது குறித்து உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியுணர்வுடன் இருப்பதுதான் உங்கள் வேலை. பிறகு மாயாஜாலம் நிகழ்வதை பாருங்கள். இன்று உங்களுக்காக செய்து முடிக்கப்பட வேண்டும் அல்லது தீர்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற மிக முக்கியமான விஷயங்கள் அடங்கிய செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் என்ற ஒரு பட்டியலை உருவாக்குங்கள். செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல் என்று அதற்கு தலைப்பிடுங்கள். உங்களுக்கு செய்ய நேரமில்லாமல் இருக்கின்ற விஷயங்களை அல்லது நீங்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை அந்த பட்டியலில் சேர்த்து கொள்ளுங்கள். சிறு சிறு அன்றாட பிரச்சனைகளில் இருந்து வாழ்வின் மிக பெரிய பிரச்சனைகள் உட்பட தற்போது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை அதில் பட்டியலிடுங்கள். உங்கள் வாழ்வின் பிரச்சனையான பகுதிகளை பற்றி சிந்தித்து பார்த்து
அதில் எவையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் அல்லது செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று யோசித்து அவற்றையும் அப்பட்டியலில் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பட்டியலை தயாரித்த பிறகு இன்று நீங்கள் கவனம் செலுத்துவதற்கு அதிலிருந்து 3 விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஒரு நேரத்தில் 1 என்ற கணக்கில் அவை ஒவ்வொன்றும் உங்களுக்காக மாயாஜாலமான முறையில் செய்து முடிக்கப்படுவதாக கற்பனை செய்யுங்கள். அனைத்து மக்களும் சூழல்களும் நிகழ்வுகளும் இயக்கப்பட்டு உங்களுக்காக அந்த விஷயங்கள் இப்போது செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக கற்பனை செய்யுங்கள். உங்களுக்கான அனைத்து விஷயங்களும் செய்து முடிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு தீர்க்கப்பட்டு விட்டன. பதிலுக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் நன்றி கூறுகிறீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள 3 விஷயங்களில் ஒவ்வொன்றின் மீதும் குறைந்தபட்சம் 1 நிமிடமாவது செலவிடுங்கள். அது செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று நம்புங்கள். பதிலுக்கு ஏராளமான நன்றியை உணருங்கள். இதே பயிற்சியை நீங்கள் உங்கள் பட்டியலில் உள்ள மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் வேறொரு சமயத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற விஷயங்களை உங்கள் மாயாஜால பட்டியலில் எழுதிக் கொள்வதில் ஒரு சக்தி இருக்கின்றது. ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது. அதாவது தீர்வுகள் ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போல் அவை குறித்து நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளும்போது உங்களுடைய பிரச்சனையான சூழ்நிலையை தீர்ப்பதற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்விற்குள் ஈர்ப்பீர்கள் என்று அதற்கு அர்த்தம். பிரச்சனைகளின் மீது கவனத்தை குவிப்பது அதிக பிரச்சனைகளை கவர்ந்தெழுக்கும். நீங்கள் தீர்வுகளை கவர்ந்தெழுக்கும் ஒரு காந்தமாக இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனையை கவர்ந்தெழுக்கும் காந்தமாக அல்ல. தீர்வு உங்களிடம் இருக்கிறது. உங்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது என்பது குறித்து நன்றியுணர்வுடன் இருப்பது தீர்வை கவர்ந்தெழுக்கும். இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை காட்டுவதற்கு என் மகளை பற்றிய ஒரு கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவள் இப்பயிற்சியை பயன்படுத்தி தொலைந்து போன தனது பர்ஸை திரும்ப தன்னிடம் ஈர்த்தாள். ஒரு நாள் இரவு வெளியே சென்றுவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பி வந்த என் மகள் அடுத்த நாள் தன் பர்ஸ் தன்னிடம் இல்லாததை கண்டாள். தான் அதை எங்கே தொலைத்திருக்கக்கூடும் என்ற யோசனையோ அது திருடு போயிருக்குமோ என்ற யோசனையோ அவளுக்கு இருக்கவில்லை. அவள் தான் உணவருந்த சென்ற உணவகத்தையும் திரும்ப வீட்டிற்கு வருவதற்கு தான் பயன்படுத்திய டாக்ஸி நிறுவனத்தையும் உள்ளூர் காவல் நிலையத்தையும் தொலைபேசியில் அழைத்து பேசினாள். அவள் தெருக்களில் தேடினாள். அண்டை வீட்டாரின் கதவுகளை தட்டினாள். ஆனால் எவர் ஒருவரும் அவளது பர்ஸை கண்டிருக்கவில்லை. என்னுடைய மகளின் பர்ஸில் வழக்கமான விஷயங்களும் அவளது கிரெடிட் கார்டுகளும் ஓட்டுநர் உரிமமும் பணமும் இருந்தன. ஆனால் அவளுடைய மிகப்பெரிய கவலை அதில் அவளது தற்போதைய முகவரியோ தொலைபேசி எண்ணோ இருக்கவில்லை என்பதுதான். ஏனெனில் அவள் சிறிது காலம் வேறொரு நாட்டில் வசித்து வந்திருந்தாள். அதனால் டெலிஃபோன் டைரக்டரியிலும் அவளது பெயர் இடம்பெற்றிருக்கவில்லை. ஆனால் தவிர்க்க முடியாதது போல் தோன்றிய பல தடைகளையும் பொருட்படுத்தாமல் என் மகள் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து கொண்டு தன் கண்களை மூடி தன் பர்ஸை தன் மனதில் காட்சிப்படுத்தினாள். அதை தன் கைகளில் பிடித்திருப்பது போல் கற்பனை செய்தாள். அவள் தன் பர்ஸை திறந்து அதிலிருந்த அனைத்து பொருட்களையும் பார்த்து தனது பர்ஸும் அதிலிருந்த அனைத்து பொருட்களும் தனக்கு கிடைத்துவிட்டதற்காக பெரும் நன்றியை உணர்ந்தாள். அன்று முழுவதும் அதை பற்றி அவள் நினைத்த போதெல்லாம் மீண்டும் தன் பர்ஸ் தன் கையில் இருப்பது போல கற்பனை செய்து அது தனக்கு திரும்ப கிடைத்ததற்காக நன்றியையும் மகிழ்ச்சியையும் உணர்ந்தாள். அன்றிரவு வெகு நேரம் கழித்து சுமார் 160 கிலோமீட்டர் தள்ளி வாழ்ந்த ஒரு விவசாயியிடம் இருந்து அவளுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவளது பர்ஸை தான் கண்டெடுத்திருந்ததாக அவர் கூறினார். இதில் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்றால் அவர் அந்த பர்ஸை என் மகளுடைய வீட்டின் அருகே அதிகாலை நேரத்தில் கண்டெடுத்திருந்தார். அவளை தொடர்பு கொள்வதற்கான விவரங்களை அவர் அதில் உடனடியாக தேடினார். பர்ஸுக்கு சொந்தக்காரரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அவர் பல தொலைபேசி அழைப்புகளை விடுத்தார். ஆனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. எனவே அவர் தன் முயற்சியை கைவிட்டுவிட்டு பர்ஸுடன் தன் வீட்டிற்கு திரும்பினார். ஆனால் அவர் தன் வயலில் நடந்து கொண்டிருந்த போது அந்த பர்ஸ் அவரை உறுத்தி கொண்டே இருந்தது. எனவே கடைசியாக ஒரு முறை அந்த பர்சுக்குள் தேடி பார்ப்பதென்று அவர் தீர்மானித்தார். அப்போது அதில் அவர் ஒரு சிறிய காகிதத்தை கண்டார். அதில் ஒருவருடைய முதற் பெயர் இருந்தது. அதையும் என்னுடைய மகளின் கடைசி பெயரையும் இணைத்து
தொலைபேசி டைரக்டரி சேவையை அவர் தொடர்பு கொண்டார். அந்த பெயரில் ஒரே ஒரு பெயர் மட்டுமே இடம் பெற்றிருந்தது. அவர் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டார். அது என் மகளுடைய தந்தையின் வீட்டு தொலைபேசி எண். அந்த எண் அந்த விவசாயிக்கு எப்படி கிடைத்ததென்று இன்று வரை எங்களுக்கு தெரியாது. ஏனெனில் அந்த தொலைபேசி எண் எந்த ஒரு டைரக்டரியிலும் இடம் பெற்றிருக்கவில்லை. இது நடந்த பிறகு நாங்களே பல முறை தொலைபேசி டைரக்டரி சேவையை அழைத்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் மன்னிக்கவும், அந்த பெயரில் எந்த தொலைபேசி எண்ணும் இல்லை என்ற பதில்தான் அவர்களிடமிருந்து வந்தது. 160 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து சாத்தியமற்றது போல் தோன்றுகின்ற அசாதாரணமான நிகழ்வுகளின் வாயிலாக என் மகளின் பர்ஸ் அதிலிருந்த அனைத்து பொருட்களுடனும் பத்திரமாக வந்து சேர்ந்தது. தனது பர்ஸ் திரும்ப கிடைத்ததற்காக நன்றி கூறியதன் மூலம் என் மகள் தன்னுடைய பங்கை நிறைவேற்றினாள். ஈர்ப்பு விதிப்படி நன்றியுணர்வு தன் மாயாஜாலத்தை நிகழ்த்தி ஒவ்வொரு நபரையும், சூழலையும், நிகழ்வையும் ஒருங்கிணைத்து அவளுடைய பர்ஸை அவளுக்கு மீட்டுக் கொடுத்தது. நன்றியுணர்வின் மாயாஜால சக்தி உங்களுக்காகவும் காத்திருக்கிறது. அது எப்போதும் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருந்து வந்துள்ளது. அதை நீங்கள் கண்டறிந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். மாயாஜால செயல்முறை பயிற்சி 18. செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல். 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி, நன்றி, நன்றி என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றியை உணருங்கள். 2. செய்து முடிக்கப்பட வேண்டும் அல்லது தீர்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற மிக முக்கியமான விஷயங்கள் அடங்கிய செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் என்ற ஒரு பட்டியலை உருவாக்குங்கள். செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல் என்று அதற்கு தலைப்பிடுங்கள். 3. உங்கள் பட்டியலில் இருந்து 3 முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஒரு நேரத்தில் 1 என்ற கணக்கில் அவை ஒவ்வொன்றும் உங்களுக்காக மாயாஜாலமான முறையில் செய்து முடிக்கப்படுவதாக கற்பனை செய்யுங்கள். 4. அவ்விஷயங்கள் ஒவ்வொன்றின் மீதும் குறைந்தபட்சம் 1 நிமிடமாவது செலவிடுங்கள். அது செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று நம்புங்கள். பதிலுக்கு ஏராளமான நன்றியை உணருங்கள். 5. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச்சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. பயிற்சிகளை தொடர ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.